இருங்க வரேன். நான் யோகா பண்றதோட கடைசி ஸ்டெப்ல இருக்கேன். ஏய் இப்ப என்ன வீடியோ இருக்காதுன்னு கேக்குறியா? யோகா கிளாஸ் முடிஞ்ச உடனே வாசல்ல உட்காந்து கீரை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் என்னோட மூளைக்கு நாளைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறது எட்டுச்சு. ஐயோ அப்ப நம்ம வீட்டை சுத்தம் பண்ண உதவி பண்ணி ஆகணுமேனு நம்ம அப்ப தூக்கிட்டு என்ன பண்றதுன்னு புரியாம ஓடுன்னு ஓடுனேன். இது புரியாம எங்க அம்மா என் பின்னாடியே மாப்பு கூடன்னு ஓடி ஓடி வந்தாங்க. விடுவேனா நானு? ஓடிட்டேன்ல. வீட்டை துடைக்கணும்னு முடிவு பண்ணேன். எனக்கு வீட்டை எப்படி துடைக்கணும்னு சுத்தமா தெரியாது. இவன்டாவன் நம்மளுக்கு என்ன, நம்ம எப்படி வீட்டை துடைக்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு வேலை இப்படி துடைக்கணுமோ, எதுக்கு கூப்பிடுறா? அட ஒண்ணுமே இல்ல. சரி நம்ம வீட்டை துடைப்போம். இப்ப நம்ம தண்ணியே இல்லாம வீட்டை துடைக்கிறது எப்படின்னு பார்க்க போறோம். நான் சொல்ல போறது இல்ல, நானும் உங்க கூட சேர்ந்து பார்க்க போறேன். இதுக்குள்ள தண்ணி இல்ல, இத வச்சு எப்படி வீட்டை துடைக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போறேன். நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு வேலை உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியும். உங்க கூட சேர்ந்து ஐயோ என்னடா ஓடிடுச்சு. இரு உன்னை வச்சுதான் நான் வீடு எப்படி துடைக்கிறதுன்னு காட்டியாகணும். இருங்க எப்படியாவது ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சிட்டு வரேன். இந்த ஒரு வேலை இப்படி பண்ணணுமோ? நல்லா இருக்கே. பேசாம நம்ம இதை வச்சு கொஞ்ச நேரம் விளையாடுவோம். எனக்கு என்னமோ சரியா படல. நாம வேணா வேற எப்படி அம்மாவுக்கு உதவி பண்ணலாங்கிறத பத்தி யோசிப்போமா? தூக்கி மேல வச்சுட்டா. நான் உதவி பண்ணணும்னு நினைச்சா உனக்கு பொறுக்காதே. எங்க உன்னை ஓவர்டேக் பண்ணிடுவானோ உனக்கு போடுறாம. இரு, நான் ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சிட்டு வரேன். அதுக்கப்புறம் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு நான் தான் ஃபேவரட்டான புள்ள. உன்னை அவங்க மறந்துடுவாங்க. உன்னை கொண்டு போய் உமன்ஸ் ஹாஸ்டல்ல சேர்த்துருவாங்க. என்னைய டாக் ஹாஸ்டல்ல சேர்த்து பார்த்த உனக்கு இருக்கு. பழி வாங்கின கேப்ல நான் என்ன பண்ணேன்னு உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். நான் அதுக்குள்ள வாசல கழுவி முடிச்சிட்டேன். இப்ப டயர்ல உட்காந்து முருங்கைக்கீரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நான் எப்படி கழுவுனேன்னு தானே உங்களுக்கு டவுட்டா இருக்கு. அதையும் சொல்றேன். இல்ல, அதையும் காமிக்கிறேன். எப்படி கேண்டிட் போட்டோல அழகா இருக்கனா? வாங்க பிளாஷ்பேக்கு போவோம். நான் இப்படிதான் வாசல் கழுவுனேன். பாத்தீங்களா? கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி எடுத்துட்டு வந்து வாசல் ஃபுல்லா ஊத்தி அதை கஷ்டப்பட்டு தொலைச்சு. ஏன்னா இது சாதாரண போட்டி இல்ல, இது வெள்ளிக்கிழமை போட்டி. இங்க நம்ம எஃபர்ட் போட்டாதான் அம்மாவுக்கு நம்ம ஃபேவரட்டான குழந்தைய ஆக முடியும். அப்பதான் அம்மா அதிகமா சாப்பாடு கொடுப்பாங்க, அதிகமா கவனிப்பாங்க, அதிகமா டேக் கேர் பண்ணி நிறைய லவ் கொடுப்பாங்க. அதுதானே நமக்கு முக்கியம். நான் இவ்வளோ எஃபர்ட் போடுறேன், ஆனா எங்க அக்கா நான் போடுற எஃபர்ட் எல்லாத்தையும் வெறும் வீடியோ மட்டும்தான் எடுக்கிறா. இப்ப யோசிச்சு பார்க்கும்போது கண்டிப்பா எங்க அம்மா என்னதானே ஃபேவரட்டான பிள்ளைன்னு சொல்லுவாங்க. வீடியோ எடுக்கிறவங்களையா ஃபேவரட்டானவங்கன்னு சொல்லுவாங்க. அப்பா, இப்பதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அப்படியே ஒரு குளியல போலும். என்னால பாட்டு கேட்காம குளிக்க முடியாது. இருந்தாலும் இந்த ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த நேரமா நம்ம எதிர்பார்க்காம நமக்கு வந்தது தானே. அப்படியே அடுத்து அம்மாவுக்கு எப்படி உதவி பண்றதுன்னு யோசிப்போம். ஏன்னா குளிக்கும் போது தானே நமக்கு நிறைய ஐடியா தோணும். என்ன நம்ம மூஞ்சியா இப்படி இருக்கு? இனி நீ மிரட்டி என்ன பண்ண போற? நான் தான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேனே. நீ எவ்வளவு முக்குனாலும் நடக்காது. இந்த தடவை நான் தான் அம்மாவோட ஃபேவரட்டான பையன். என்ன பண்ணாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என்ன டாப் பண்ண முடியாது. மட்டியா, நீ கண்டிப்பா ஹாஸ்டலுக்கு தான் போற. எல்லா தடவையும் என்ன மிரட்டுவல்ல, இந்த தடவை நான் உன்னை மிரட்டேன். நீ கண்டிப்பா ஹாஸ்டலுக்கு தான் போற. போய் உன் ட்ரெஸ்ஸை பேக் பண்ற வழிய பாரு. இப்படி ஜாலியா இருந்த எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? என்னோட பல்லு என்னை விட்டுட்டு போயிடுச்சு. எஸ், இன்னைக்குதான் என்னோட முதல் பல்லு விழுந்தது. அதை கையில எடுத்து வச்சுக்கிட்டு எங்க அக்காவுக்கு ஒரே சந்தோஷம். அவ கையில வச்சிருக்க வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது அது என்னோட பல்லுன்னு. என்ன மாதிரி ஒரு ஆளை நீங்க பாத்திருக்கீங்களா? உழைச்ச உழைப்புல ஒரே நாள்ல ஒரு பல்ல பறி கொடுத்துட்டேன். அது மட்டும் இல்ல, இன்னொரு பல்லையும் இன்னைக்குதான் நான் பறி கொடுத்தேன். ஆனா அந்த பல்ல எங்களால கண்டுபிடிக்க முடியல. அதனால எங்க அக்கா கிட்ட சொல்லி என்னோட இந்த பல்ல ரொம்ப பத்திரமா வச்சுக்க சொல்லியிருக்கேன். நம்ம இதை பேசாம ஃப்ரேம் பண்ணிடுவோமா? அதை பத்தி நம்ம அப்புறமா பார்ப்போம். ஓகே, நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நம்ம சந்திக்க முடியும். வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு நன்றி.